ஒரு 2வது ஆள் 3வது ஆளுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா இதுல என்ன சார் இருக்கு? தக்கல்ல ஒரு 5 பேர் கூட அடிக்க தெரியாதா? ஒரு ஆளுக்கு 3 டைம் எடுத்து கொடுத்துருக்கேன். நான் இன்னைக்கு நைட்டு போறதுக்கு ஆள் போறாங்க, அதுக்காக வெயிட்டிங் லிஸ்ட் எடுத்துக்கலாம்னு வந்தேன். மொழி தெரியாத ஆள், இங்கிலீஷும் தெரியல, பொதுவான மொழியும் தெரியல, டைப்பிங் தெரியல. அது ஹெல்ப் பண்ணணும் அவருக்கு. அவர் அங்க உட்கார்ந்துக்கிட்டு அது வரைக்கும் டிக்கெட் போட்டவர் அவர் வேணும்னு செய்யறாரு. இவனுக்கு எல்லாமே தெரியும், இந்த ஆளுக்கும் எல்லாமே தெரியும். நீங்க எஸ்எம் கேளியா? எஸ்எஸ்சி அவங்க பேசிட்டு ஆன்சர் பண்ணுங்க. சார் ரிப்போர்ட்டர் அவங்க விஷயத்தை சொல்லிட்டு சார் வெளியே வரும்போது கம்பெனிக்கு சொல்லுங்க, கம்பெனி பண்ண முடியும். அவருக்கு வண்டி பிளாக் ஆயிடுச்சு. அந்த டைம்ல நம்ம உடனே போன் அடிச்சு அப்படி சொல்லாதீங்க சார். இந்த நிர்வாகம் எஸ்எம்ஆர் இங்க ஒருத்தங்க உண்டு. அவங்க எஸ்எம்ஆர் அடுத்து யாரும் இல்ல, நாங்க இங்க டியூட்டி தான் பண்றோம். இல்ல அப்ப உங்க நான் பேசுறது இல்ல சார். நான் என்ன சொல்றேன், உங்க டியூட்டிக்குன்னா அது கம்ப்ளைன்ட் இப்படி தான் பெருசாக்கிறதே நீங்க தான். சம்பந்தம் இல்லாம ஒரு நிர்வாகம் சார், ஒரு இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா எஸ்ஐ பார்ப்பாங்க, எஸ்ஐ எஸ்எஸ்ஐ பார்ப்பாங்க. இதுதான் நிர்வாகம். அவருடைய சுற்றுலா சார் பேசுறாரு. நாங்க என்னமோ அடியாளு மாதிரி 4 பேரை கூட்டு வர்றீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காரு அவரு. நாங்க என்ன அடியாளுங்களா சார்? அப்படி வார்த்தை பேசக்கூடாதுல்ல. நான் ரிப்போர்ட்டர் சொல்றேன், நீங்க நம்ம 4 பேரை கூட்டு வர்றீங்கன்னு சொன்னா நாங்க என்னமோ அடியாள வேலையா பார்த்துக்கிட்டு இருப்போம். நாங்க கோயில்பேட்டையில இருந்து நம்ம மணியாச்சிக்கு டிக்கெட் எடுக்க வந்தாங்க சார். 1 மணி நேரமா காத்து கிடக்கும். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா பைசா மணியாச்சின்னு ஒண்ணு தெரிஞ்சதுதான். உடனே டிக்கெட் பைசா வாங்கி உடனே கொடுத்துட்டாங்கன்னா இவ்வளவு என்ன ஏதுன்னு கேட்கல. இந்த தக்கல் டிக்கெட்டுக்கு ரொம்ப நேரம் காத்துருக்கோம். 1 மணி நேரம் காத்து கிடக்கும். அவங்களுக்கு தமிழ் தெரியல, தமிழ் இங்கிலீஷ் எதுவுமே தெரியல. ஹிந்தி மட்டும் தான் தெரியும். எனக்கு ஹிந்தி அது எங்களை ஹிந்தி எனக்கு தெரியாது. தெரிஞ்சதான் நான் தமிழ் சொல்றேன், புரியல. 1 மணி நேரம் காத்துருக்கோம். 1 செகண்ட்ல அடிச்சு கொடுக்க பேர் 3-4 ட்ரிப் ஒரு டேருக்கு. அப்புறம் அந்த ஃபார்ம் எதுக்கு எழுதி கொடுக்குறாங்க? அவ்வளவு நேரம் ஆகுதுங்க. ஒரு டிக்கெட்டு அவ்வளவு நேரம் ஆகுன்னா அப்புறம் 10 பேர் 20 பேர் இருக்கு. மத்தவங்களாம் எங்க போவாங்க? இந்த டக்கல் டிக்கெட் ஒரு அவசரத்துக்கு தான் அந்த டக்கல் டிக்கெட் கேட்கறாங்க. அது பொதுமக்களுக்கு இவ்வளவு கஷ்டப்படும். அப்புறம் தமிழ் தெரிஞ்சவங்களும் போடுங்க. தெரிஞ்சு அந்த மக்களுக்கு கஷ்டப்படலாம மக்களை டிக்கெட் போட்டு கொடுத்து விடுங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.